கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியான வார்த்தை எரேமியா 1:8 எரேமியா 1:8 உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மளை காக்கும்படியாக எல்லாவிதமான போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்து காக்கும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தும் பொழுது அவருக்கு எந்த விதமான கஷ்டங்களோ பாரங்களோ வேதனைகளோ இருக்கவே இருக்காது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும் போது எந்த விதமான கஷ்டங்களோ பாரங்களோ நம்மளை என்ன பண்ணாதுன்னா அது நம்மை மேற்கொள்ளாது. அதை நம்ம மேற்கொள்ளத்தக்கதாக பாரத்தை மேற்கொள்ளவோ கஷ்டத்தை மேற்கொள்ளவோ அதுக்குரிய கிருபைகளை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதை நாம் மேற்கொள்ள அவர் கிருபை செய்வார். இந்த நாளில் பார்க்குறோம் வேதத்தின் பிரகாரம் ஆதியாகமம் 31:3 நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபை நோக்கி சொல்கிறார், உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்கிறார். இப்போ பாருங்க, யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன பண்ணு, உன்னுடைய பிதாக்கள் இருக்கிற தேசத்திற்கும் உன்னுடைய இனத்தார் இருக்கிற தேசத்துக்கும் நீ என்ன பண்ணு, திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ பாருங்க, யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா அவர் தன்னுடைய தேசத்தை விட்டு அவர் தன்னுடைய மாமா வீட்டுக்கு வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா வேலை செய்கிறார். தன்னுடைய மனைவிகளுக்காக வேலை செய்து அவர் என்ன பண்ணுறார், அங்கே ஒரு பெரிய செல்வத்தை உண்டாக்குகிறார். அப்போ பாருங்கள், அவர் தன்னுடைய மாமனாகிய லாபான் இடத்துல அவர் வேலை பார்க்குற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். அப்படி வேலை செய்யும் பொழுது அவனுடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவரோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார். அதை ஆசீர்வதித்தது நிமித்தம் அவன் செய்கிற காரியத்திலெல்லாம் ஆசீர்வாதம் வந்த உடனே லாபான் என்ன பண்ணுறாருனா அவனுடைய சம்பளத்தை 10 முறை என்ன பண்ணுறாருனா மாற்றுகிறார். அப்போ பாருங்கள், 10 முறை இப்படியும் அப்படியுமாக மாற்றி அவனுக்கு என்ன பண்ணுறாருனா சம்பளத்தை கொடுக்குறார். அப்படி மாற்றும் பொழுது அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் 10 முறை மாற்றியும் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து எல்லாத்துலேயும் ஒரு பெருக்கத்தை கட்டளிட்டார். அப்படி பெருக்கி அவன் என்ன பண்ணானா ஆடு மாடு எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணுறானா ஒரு பெரிய சீமானாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ பாருங்க, அவன் தன்னுடைய இனத்தை விட்டு தன்னுடைய ஜாதியை விட்டு ஜனத்தை விட்டு அவன் என்ன பண்ணுறான்னா பிரிந்து போய் லாபானிடத்தில் இருந்து அங்கே தன்னுடைய மனைவிக்காக என்ன பண்ணுறான் வேலை செய்கிறான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 2வது மனைவிக்காக பலபடி வேலை செய்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், நீ இங்கேயே இருந்து, லாபான் சொல்கிறாரு, நீ இங்கேயே இருந்து என்ன பண்ணு, என்னோட கூட இருந்து வேலை பாரு, உனக்கு நான் என்ன பண்ணுறேன் சம்பளம் தாரேன்னு சொல்லி அவர் அப்படி சொன்னது நிமித்தம் அங்கே இருந்து வேலை செய்த உடனே அவன் கையிட்டு செய்த வேலையில் ஆசீர்வாதத்தை கண்ட உடனே லாபானால் என்ன பண்ண முடியல, யாக்கோபை விடவே முடியல. அவனை போகிறேன்னு சொன்னால் கூட அவன் என்ன பண்ணான், லாபான் விடாமல் அவனை என்ன பண்ணுறான், தன்னுடைய கைக்குள்ளேயே அவனை என்ன பண்ணுறார் வைத்து கொள்கிறார். யாக்கோபை தன்னுடைய கைக்குள்ளேயே வைத்து கொள்கிறார். அப்போ குறிப்பிட்ட நாள் வந்த உடனே கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன பண்ண இங்கே இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ண, நீ உன்னுடைய ஜனத்துக்கும் உன்னுடைய இனத்தார் இடத்துக்கும் நீ என்ன பண்ணு, திரும்பி போ அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன பண்ணுறா, எல்லா தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் கூட்டிக் கொண்டு அவன் தன்னுடைய சொத்தாகிய ஆடு எல்லாவற்றையும் மிருக ஜீவன்களையும் என்ன பண்ணுறாருன்னா கூட்டிக் கொண்டு அவர் தன்னுடைய தேசத்துக்கு போகிறார். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்க்குறோம், யாக்கோபிடத்தில் தேவன் இருந்ததுனால அவனுடைய கையின் பிரயாசங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நம்மளை சீமானாக அவர் மாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். எல்லாம் எப்படி தான் நம்ம வேலை ஸ்தலத்தில் வேலை செய்யும் பொழுது அவர்கள் எப்படி தான் நம்மளை ஒடுக்குனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அந்த ஒடுக்கத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது நிமித்தம் யாக்கோபு ஆசீர்வதித்தது போல் கர்த்தர் நம்மளையும் என்ன பண்ணுறாராம், ஆசீர்வதிக்கிறார். இன்னுமாக பார்த்தோம்னா யாத்திராகமம் 3:12 பார்க்கும் பொழுது மோசே இடத்துல கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருப்பேன், நீ என்ன பண்ணு,
நீ நான் உன்னோட கூட இருப்பேன், நீ போய் இந்த ஜனங்களோ என்ன பண்ணு, வழி நடத்து, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பாருங்கள், மோசே இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு, முட்செடியின் மத்தியில் பேசி அவர் என்ன பண்ணுறார், முட்செடியின் மத்தியில் தேவன் எழுந்தருளி, மோசேயே நீ என்ன பண்ணு, இஸ்ரவேல ஜனங்களை என்ன பண்ணு, ரட்சித்து என்ன பண்ணணும், கொண்டு வரணும், அவங்கள விடுவித்து கொண்டு வந்து ஆராதிக்கும்படியாக அந்த ஜனங்களை என்ன பண்ணு, கொண்டு வா, நான் உன்னை கொண்டு என்ன பண்ணுறேன், நான் உன்னோட இருக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மோசே பலவிதமான காரணங்களை சொன்னாலும் கர்த்தர் அவனை விடாமல் என்ன பண்ணுறாரு, நீ போய் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயை என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார், அவர் கற்பத்தில் உருவாகும் முன்னமே முன்னறிந்ததான தேவன் அந்த கற்பத்தில் பிறந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பார்வோன் என்ன பண்ணுறான்னா, குறிப்பிட்ட வயது உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவர் கொன்று போட்டான். அப்போ ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் மோசேயை மாத்திரம் என்ன பண்ணாங்கன்னா உயிரோடே பாதுகாத்தது மாத்திரம் இல்லை, அவன் குறிப்பிட்ட வயது மாதங்கள் ஆன பிறகு அந்த மோசேயை என்ன பண்ணாங்க, ஜலத்தில் அவங்க தாய் என்ன பண்ணாங்க, ஜலத்தில் விட்டுட்டாங்க. ஆனால் கரெக்டாக அந்த பார்வோனுடைய மகளே என்ன பண்ணான், மோசையை எடுத்து வளர்த்துனான். அப்போ வளர்த்து குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணார்னா, பார்வோனை மோசேயை அவர் கர்த்தர் அவனோட அந்த பார்வோன் இடத்துலேருந்து விலக்கி அவனை தனியாக கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா மோசையோட அவர் என்ன பண்ணுறாரு, மோசையை தனியாக கூட்டிகிட்டு போய் அவனை அங்கே உருவாக்கி அவனோடு கூட பேசி, மோசையோடு கூட பேசி, நீ இந்த ஜனங்களை என்ன பண்ணு, ரட்சித்து கொண்டு வர்றதுக்கு உன்னை நான் எடுத்து பயன்படுத்துகிறேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறார், அவனோடு கூட இருந்து பேசுகிறார். அப்போ பாருங்கள், ஒரு பெரிய ஜனத்தை ரட்சித்து விடுவித்து கொண்டு வரும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுறார், மோசையை முன்குறித்து அவரை என்ன பண்ணுறாருன்னா வழி நடத்துகிறார். அதே போல் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரா முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர் முன்குறித்தது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை உருவாக்குகிறார். பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதில் எல்லாவற்றிலும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுத்து நம்மளை உருவாக்கி குறிப்பிட்ட நாட்கள் வரும்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரா நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கி அநேகரை கர்த்தர் வல்லமையான ஊழியக்காரராக எடுத்து கர்த்தர் பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். நம்ம அதற்கென்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஊழியக்காரிகளாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். மோசேயை கூட எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக அழைத்து செல்ல கர்த்தர் என்ன பண்ணார்னா கிருபை செய்தார். அதனால் கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஒரு கர்த்தர் நம்மளையும் அப்படியே ரட்சிக்கும்படியாக எந்தெந்த ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களையோ எந்தில் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை இன்னும் எந்தவித எல்லா விதமான பிரச்சனைகளிலும் பாடுகளில் விபத்தில் கிடக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் விடுவித்து அவர் என்ன பண்ணுறார், அவர் நம்மூலம் அவர்களை விடுவித்து கொண்டு வர நம்மளே ஒரு கருவியாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன எடுத்து பயன்படுத்துவார். மோசேயை போல இப்போ எடுத்து பயன்படுத்தி அவர் நம்மோடு கூட இருந்து பலவிதமான அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தி இந்த ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.